ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சு நான் வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ டியூ டு பர்சனல் ஒர்க்னால நான் போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் டே 16 சேலஞ்சாக ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதை பற்றி எலாபரேட் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் நான் எடுத்திருக்கேன்னா, ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் மோட்டிவேஷன், பிளான் எனிவே. ஸோ பல பேர் என்ன பண்ணுறோம், யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா, நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம தான் நம்மளுக்கு அதுக்குரிய ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும். ஸோ அதன்படி அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பேரியர்ஸை நம்மளுக்கு இருக்குது, எதாவது தடையாக இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம உடைக்கணும். ஸோ அதனால் அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அதில் சில டிப்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதனால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா, அதுக்கு நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன பேரியர்ஸ் இருக்குன்றது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன பேரியர்ஸை நம்ம எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வீடே சேஞ்ச் பண்ண சொல்லலை. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றிக்கணும். இப்போ சிலது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும் இல்லைங்களா? வீடு குப்பையாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நான் வீடை மட்டும் சொல்லலை. இன்கேஸ் உங்களோட பர்சனல் விஷயமே, இப்போ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் போட்டிருப்பேன். எதனாலனா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோன்னா நம்மளுடைய பிலாங்கிங்ஸ், நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், பர்சனல் நீட்ஸை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய மைண்டு கிளியர் ஆகும்ன்ட்டு நிறைய பேர் பெரிய பெரிய மோட்டிவேட்டர்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேயிங்கில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறதாகட்டும், அது குட்டி ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் சரி. அதுதான் நம்ம டிப் நம்பர் 1, நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, அது ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், க்ளீனாக ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறதாகட்டும், இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 நம்மளோடைய தேவையில்லாத விஷயங்கள், அதாவது துணி ஆகட்டும், நான் அந்த ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், துணி ஆகட்டும், அதுக்கப்புறமா தேவையில்லாத நம்ம யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் நம்ம ரொம்ப நாள் வச்சுருப்போம். அது நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும், இது நம்ம யூஸே பண்ண மாட்டோம், எதுக்கு நம்ம இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து யோசிக்காமல் ஒருத்தவங்களுக்கு அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை அது அவங்களுக்கும் யூஸ் ஆகாதுன்னா யோசிக்காமல் அதை த்ரோ பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைண்டை கிளியர் அவுட் பண்ணிவிடும். ஓகே, நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் நமக்கு இருக்குது, தேவையில்லாதது நமக்கு இல்லைன்றதில் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக இருக்கிற சில விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிடையாது. பட் எனக்கு தெரியும், நானும் ஒரு சில பேப்பர்ஸ் படிச்சிருக்கேனால தான் நான் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டான விஷயங்களை இப்போது நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் என்னை நானே ப்ரெசன்டபிளாக காமிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது சிம்பிளாக இருக்கட்டும், கிராண்டாக இருக்கட்டும், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம அதை போட்டால் நம்ம அதை கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோமா, மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம நினைக்கணும்.
ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான இருக்கிற க்ளோத்ஸை வந்து நீங்கள் வந்து வேர் பண்ணுங்கள். அப்படி போடும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அது வெல் அண்ட் குட். நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு தான் போவீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வந்துடும். பட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸப்பை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச க்ளோத்ஸை வேர் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. அது சின்ன வேலையாகட்டும் பெரிய வேலையாகட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் மோட்டிவேஷனும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம போடுறோன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு நைட் வேர்லேயோ நைட்டிலேயோ நான் வந்து உட்காந்து பேசினேன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? அது எனக்கே ஃபஸ்ட்டு நல்லா இருக்காது. அது சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அது நம்மளுக்கே அது ப்ரெசன்டபுளாக இருக்காது இல்லைங்களா? நம்மளுக்கு அது வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு 4th டிப்பு. நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான க்ளோத்ஸை நீங்கள் வேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வந்து மைண்ட் அண்ட் பாடி வந்து ஃப்ரெஷ்அப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது இந்த டிப் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய என்ன இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா? ஏன் அவங்க நம்மளை பார்த்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்தும் அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட்க்கு ஒரு மார்க் இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பேரியர்ஸில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம மற்றவங்க கிட்டேருந்து மோட்டிவேஷன் எதிர்பார்க்காம நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன இருக்குது, நம்மளோட பேரியர்ஸ் என்னென்ன இருக்குது, நம்மளை பர்சனலாக நம்மளே வந்து எக்ஸாமைன் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் பேரியர்ஸ் நிறைய இருக்கும். ஒருத்தவங்க கிட்டேருந்து நெகட்டிவிட்டி வருதுன்னா டெஃபினட்டாக யோசிக்காமல் அவங்கள நீங்கள் தள்ளி வச்சிடணும். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி வருது, நெகட்டிவ் எனர்ஜி வருது, அவங்களால நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இது தேவை இல்லை நம்மளுக்கு. கண்டிப்பாக நமக்கு தேவையே கிடையாது. அதனால நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. இன்கேஸ் நம்ம பேசுகிறோன்னா தேவையில்லாமல் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த நெகட்டிவிட்டியே நம்மளுக்கு வேணாம். எதெல்லாம் நெகட்டிவான பர்சன் ஆகட்டும், நெகட்டிவான திங்ஸ் ஆகட்டும் இருந்துச்சுன்னா ஸ்டே அவே. இதுதான் ஒரு டிப். நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கிறவங்க மட்டும் நம்ம கூட இருந்தால் அதுவே நம்மளை வந்து கிரேட் ஹைட்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டியிலேருந்து தள்ளி இருக்கணும். இக்னோர் பண்ணுறது செகண்ட் விஷயம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்க கிட்டேருந்து நமக்கு நெகட்டிவ் வரப்போகுது, இவங்களால நமக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகமாக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து அதை வந்து டிஸ்டன்ஸ் ஆகிக்கணும். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். இதனால் நம்ம வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம். உங்க 2 பேரும் பாசிட்டிவாக இருக்காங்க, 2 பேர் இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருக்காங்க, நம்மளை வந்து ஃபன்னாக வச்சுக்கிறாங்க, ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்க, மற்றது எதுவுமே பேசாமல் நம்மளை பற்றி பேசி நம்ம சிரிச்சிக்கிறது பண்ணுற பீப்புள் நம்ம கூட இருந்தால், எதுனா ஒன்றுனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். டெஃபினெட்லி நீங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். மெயினான 2 ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த கான்ஃபிடென்ட்டான க்ளோத்ஸ் வேர் பண்ணுறதும் ஸ்டே அவே ஃப்ரம் த நெகட்டிவ்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும் போதும், ரொம்ப எமோஷ்னலி வீக்காக ஃபீல் பண்ணும் போதும் நான் மியூசிக்ஸ் கேட்பேன். நம்ம ஒரு சிங்கராக இல்லைனாலும் நமக்கு இதில் டெஃபினட்டாக வந்து மியூசிக் இஸ் த பெஸ்ட் மெடிசன் தான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் எந்த மாதிரி ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருந்தாலும் சரி, எப்படியோ மியூசிக் வந்து இட் இஸ் த குட் பெஸ்ட் மெடிசன்.
ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு மோட்டிவேஷன். இப்போ ஒரு வாக்கிங் போகும்போது நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்ஸாக தான் நான் கேட்டுக்கிட்டு போகுவேன். ஏன்னா அது எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனை கொடுக்குற மாதிரி என்ன நானே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இப்போ தான் வீடியோலேயே சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு நமக்கு பர்ஸ்னலாக தான் நம்ம வச்சுப்போம். நானும் இந்த மாதிரி தான் பர்ஸ்னலாக வச்சுப்பேன். ஸோ நம்ம அது எதெல்லாம் நம்மளை பூஸ்ட் பண்ணுதோ அதை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிப்பேன். மோட்டிவேட் ஆகுதா அப்படி சொல்லிட்டு மோட்டிவேஷ்னல் சாங்ஸாக கேட்டுக்கிட்டு போவேன். அது மாதிரி நீங்கள் மியூசிக்கை வந்து நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டு மெடிசன். உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. ரொம்ப டவுனான சாங்ஸு கேட்டு நீங்களும் சேர்ந்து அழுதிங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனே வராது. ஸோ அதனால வந்து மோட்டிவேட்டடான ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா பூஸ்டப்பான ஒரு விஷயமான ஒரு மியூசிக்ஸோ சாங்ஸோ ஃபாஸ்ட் பீட்டோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அழணும்னு தோணுச்சு, உங்களோட எமோஷன்ஸை வென்ட் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வென்ட் அவுட் பண்ணலாம். உங்களுடைய பர்சன் இருப்பாங்க, உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க, இல்லை பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம். இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தனியாக உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வென்ட் அவுட் பண்ணலாம். டெஃபினட்டாக நீங்கள் வென்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது உங்களை நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை யோசிக்கிறதுக்கு உங்கள் மைண்டில் ஒரு பாரமும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வென்ட் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது ஒரு மென்டல் ப்ராப்ளம்ஸாக கூட கொண்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வென்ட் அவுட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆக போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? உங்களுடைய டேலண்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒருத்தவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பேக்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு டான்ஸிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சிங்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எதுலலாம் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தவங்களுக்கு டீச்சிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பேசுகிறது பிடிக்கும், வீடியோ பண்ணுறது பிடிக்கும். இந்த மாதிரி பிடிக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் மற்ற எல்லா விஷயமும் விட்டுருவீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக பண்ணுவீங்க. ஸோ நான் இன்னும் இந்த சேனலை வந்து 1 இயராக பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷனும் எனக்கு ஆகலை. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ வெளியிலேருந்து வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கனாலும் எனக்கு அது ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் என்னுடைய வேலையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். அது ஸ்லோவாக வந்தாலும் ஓகே தான் என்னை பொறுத்தவரைக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு நாள் சக்சீட் ஆவீங்க. இது வந்து உங்களை நீங்கள் ஓடுறதுக்கான அடுத்த லெவலுக்கு உங்களை தயார் பண்ணும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃபே வந்து ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிடும். இதை வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நானே என்னோடய செல்ஃப் அனலைசேஷனில் வந்து பண்ணிக்கிட்டது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தரும் அவங்களோட செல்ஃப் அனலைசேஷன் படி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஹைட்ஸை ரீச் பண்ணலாம். நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். அதை நீங்களும் செய்வீங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பற்றி. அவங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை அவங்க வந்து கமெண்ட்டில் போடணும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.